எக்கனாமியில் வளர்ச்சி முன்னேற்றம் ரெண்டும் ஒன்றான்னு கேட்டால் வேறு வேறங்கிறாங்க. க்ரௌத் டெவலப்மெண்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. அம்பானி வீட்டில் 5000 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணால் நம்ம வளர்ந்த நாடுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா பொருளாதார வளர்ச்சி என்பது எல்லாத்துக்கும் வந்து சேராது. அப்போ முன்னேற்றத்தை நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? நம்முடைய கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம் இதை வச்சு தான் முன்னேற்றத்தை நம்ம அளவிடுவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 11.19% வச்சு பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 இருக்கும். சமூக முன்னேற்ற குடியீரலையும் நம்பர் 1 இருக்கும். அதுக்கடுத்து இப்போ பாருங்கள், அடுத்த மைல் ஸ்டோன் மகப்பேறு இறப்பு விகிதம், அதாவது மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படிம்பாங்க. குழந்தை பிறக்கும்போது அந்த தாய் இறந்து போகிறது, அந்த ரேட்டில் இந்தியாவில் வந்து 2வது இடம். நம்ம வந்து ரேட்டை வந்து குறைச்சிருக்கோம். எவ்வளோ குறைச்சிருக்கோன்னு பார்த்தோம்னா 1 லட்சம் தாய்மார்களில் 38 இருந்தது 35 குறைஞ்சிருக்கு. அப்போ இதில் மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1 லட்சத்துக்கு அப்படிங்கிற அளவில் நம்ம எடுத்துக்கிறோம். இதை குறைவாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 முக்கியமான ஒரு நோக்கம். மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது மகப்பேறு இறப்பு விகிதம். இதே மாதிரியே குழந்தை இறப்பு விகிதம் ஒன்று இருக்குது, அது இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவோம். பச்சிலம் குழந்தை இறப்பு விகிதம், அதாவது 0 குழந்தை பிறந்ததுலேருந்து 1 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியது. இதுலேயே பார்த்தோம்னா 1000 பேத்துக்கு எத்தனை குழந்தைகள் அப்படிங்கிறத வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து குறைவாக இருக்கணும், அப்போ தான் மக்கள் தொகையை நம்ம ஸ்டேபிளாக வச்சிருக்க முடியும். ரொம்ப முக்கியமான ஒன்று அது. இன்னொரு ரேட்டு பாருங்கள், சைல்டு மோர்டாலிட்டி ரேட் சிஎம்ஆர் அப்படிம்போம். இதில் வந்து பார்த்தோம்னா பிறந்ததுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளை வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ இதை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக முன்னேற்றத்தினுடைய ஒரு அடையாளம். எம்எம்ஆரும் ஐஎம்ஆரும் குறைவாக இருக்கணும்னா பெண்கள் படிச்சிருக்காங்களா, குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் பிறக்குதா, அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் வச்சிருக்கோம். 18000 ரூபா கேஷ் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜனனி சுரக்ஷா யோஜனா வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான திட்டங்களை நம்ம செயல்படுத்துகிறோம். அப்போ இது நம்முடைய முன்னேற்றத்தினுடைய அடையாளம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. சுகாதார அமைப்பினுடைய தரம், அடுத்து ஒரு குழந்தை வளர்ச்சி, சமூக நலன், சுகாதார சேவை எல்லாத்தையும் சேர்ந்து தான் நமக்கு இந்த குறியீடே கிடைக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்டு எதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். எஸ்டிஜியை பொறுத்த வரைக்கும் 17 கோல்டு இருக்குது. ஷார்ட்கட் போட்டிருக்கேன் ஒரு ஷார்ட்ஸில். நம்பர் 3 3 வேளை சாப்பிட்டா சுகாதாரமாக இருக்கலாம் சொல்லியிருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கலாம் சொல்லியிருக்கேன். ஸோ 3வது கோல் தான் நமக்கு எஸ்டிஜியில் ஹெல்த்தை பற்றி சொல்லக்கூடியது. அதில் 2030க்குள்ள எம்எம்ஆர் 70 குறையணும் அப்படிங்கிறது டார்கெட்டு. நம்ம இப்போவே தமிழ்நாடு 35 வந்துட்டோம். இந்தியா பார்த்தீங்கன்னா 88 நம்பர் அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், தமிழ்நாட்டோட சாதனை ஐஎம்ஆரில் குறைவான அளவில் 2வது இடம். நம்ம 7.6 1000க்கு. எம்எம்ஆரில் பார்த்தோம்னா 35 1 லட்சத்துக்கு, ரெண்டுலேயுமே 2வது இடத்துல இருக்கும். ஈஸியாக ஞாபகம். இதே இந்தியா பார்த்தோம்னா நமக்கு எம்எம்ஆரில் 88, ஐஎம்ஆரில் 25 1000க்கு. இதில் முக்கியமான ஒன்று, இந்த மகப்பேறு இறப்பில் 0 நம்பர் எடுத்து சாதனை படைத்த மாவட்டமாக விருதுநகர் இருக்குது. அதாவது ஹெல்த் யூனிட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விருதுநகர் முக்கியமான கண்டென்ட். தேங்க்யூ.